விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆகாதவர்னு சொல்லக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகி 3, 4, 5, 6ஆம் இடத்தோட டிராவல் ஆகக்கூடிய தன்மை. இதுல என்னன்னா ஒளியான சந்திரனாகி சுபத்துவமாகவும் வந்துடுறாரு. கூடுதலாக 10ஆம் இடத்துல இருந்து வந்த உங்க ராசியின் 5, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 29ஆம் தேதியிலிருந்து அப்படியே 11ஆம் இடத்துக்கு வந்து அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லுவேன். அதிர்ஷ்டம், குழந்தை, நல்ல சிந்தனைன்ற மாதிரியான வகையில குழந்தைகளால பெருமை, குழந்தை இல்லாதவங்களுக்கு கருவுறுதல் மாதிரியான சம்பவங்கள், திருமணத்துக்கான ஏற்பாடுகள், இது அத்தனையும் இந்த தை மாதத்திலே பண்ற மாதிரியான சில தொடக்க அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை. திருமணத்துக்கான செயல்பாடுகள் இருக்கும். இது கல்யாணத்துக்கு அதை பார்க்கணுங்க, இதை பார்க்கணுங்க, அவங்க பேசலாமா, அவங்க கூப்பிடலாம், டிஸ்கஸ் பண்ணுங்க, யாரை கூப்பிடலான்ற மாதிரியான திருமண அமைப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளும், பெரியவர்கள் கணவன் மனைவி அமைப்புகள்ல இருந்து வந்த சங்கட அமைப்புகள் முற்றிலுமாக விலகக்கூடிய தன்மைகளும், திருமணம் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு புதிய அறிமுகங்களும் வரக்கூடிய ஒரு வாரம்னு சொல்வேன். என்ன 6ஆம் அதிபதி வலுத்து வார கடைசியில 6ஆம் இடத்தோட தொடர்புல வரக்கூடிய அமைப்புகள்ல ஏதோ ஒரு வகையில சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய தன்மை, இல்ல வம்பு வழக்கு மாதிரி லேசா வந்தாலும் கூட பெரிதாக பாதிக்காத ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் கும்பராசிக்காரங்களுக்கு. எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலை தான். எதையும் நினைத்து பயப்பட வேணாம். பிரச்சனை வந்தாலும் 11ஆம் பாவகத்து சுபத்துவ நிலையால எல்லாம் காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு தான். அப்ப பெரிய வில்லங்கங்கள் எதுவும் இல்லை, பெரிய பிரச்சனை எதுவும் வராது. இதுக்கப்புறம் தாங்க முடியாத மாதிரி இழப்போ கஷ்டமோ வரப்போறது இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு கோச்சார நிலையோட அடிப்படையில். வருமானம் தாங்க லேசா டல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட அதுவும் படிப்படியாக சரியாகக்கூடிய நிலை தான். அதற்கான தொடக்க அமைப்பு தான். இந்த ஒட்டுமொத்தமாக நல்ல சம்பவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைப்புகளுக்கும் படிப்புக்கான மாற்றங்களுக்கும் இளைய பருவத்தினர் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கத்துட்டு வந்த நிலையிலிருந்து இல்லைங்க இந்த வருஷத்துல இருந்து இதை முற்றிலும் விட்டுறலாம்னு சொல்லி வெளியில வர்றதுக்கான நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வருடமாகவும் வாரமாகவுமே இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தை நல்லா பயன்படுத்திங்க. அத்தனை வயதினரும் நோயிலிருந்து மீள முடியும், தேவையில்லாத பழக்க வழக்கத்திலிருந்து மீள முடியும், தேவையில்லாத உறவுகள்ல இருந்து வெளியில வர முடியும், தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வருடத்துல ஒரு நல்ல இனிய சுக அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்ன்றதுனால நல்ல தன்மைகளுக்கான அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த 7 நாட்கள் சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக அமையும்.